எனக்கு வயசாயிட்டு, அதனால நான் வாயால கேட்கிறேன். அடுத்து வருவான், ரத்த சகதியில் நின்று இந்த தமிழ்நாடுக்கு விடுதலை கோருவார்னு சொன்னார்ல, தந்தை பெரியார் கூறினார், பிரபாகரன் விடுதலை கோரினார். ஒருவன் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் பெரியாரை தன் தோளில் தூக்கி சுமப்பான். ஏனென்றால் தமிழ் தேசியத்தினுடைய எதிரியை முதலில் அடையாளம் காட்டியவரும் பெரியார் தான். தமிழ் தேசியம் அடைய வேண்டிய இலக்கை முதலில் முன்மொழிந்தவரும் பெரியார் தான். அப்பெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்படி சாதியை போட்டுக்கிட்டு அப்படி நம்ம போகும்போது கண்டவெல்லாம் ஐயோ ஐயா 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 வர்றாங்க அப்படின்னு ஒதுங்கி நிற்பான். எல்லாம் போச்சே இந்த பெரியாருங்கிற கிழவனால என்று நீ அழுகிறாய். அவன் ஜாதியா அவங்க இருந்துகிட்டு நாமெல்லாம் ஒத்துமையா வாழணும். நீ சாதியா இருந்தாதான் ஒற்றுமை வராது இல்ல, சமத்துவம் வராது இல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய இயக்குனர் ஆடிட்டர் குருமூர்த்தி, அதனுடைய பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள், அதனுடைய பேரறிஞர் ஹச் ராஜா அவர்கள், அறிஞர் பெருந்தகை பாண்டே அவர்கள், அவர்களெல்லாம் படையெடுத்து வருகிறார்கள் இந்த தமிழ் இனத்தை வீழ்த்துவதற்கு. எங்களுக்கு 2 வாள்கள் கையில் இருக்கின்றன. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர். அவனுடைய இந்து ராஷ்டிரத்துக்கு தமிழ்நாடு தடையாக இருக்கிறது. உத்து பார்க்கிறான், இங்கே தடையாக இருப்பது பெரியாரியம், திராவிட கருத்தியல். முதலில் அதை தகர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்து ராஷ்டிரம் என்பது கனவாக போய்விடும். இந்தியா முழுவதும் ராமர் முகத்தோடு போவான், சமஸ்கிருத முகத்தோடு போவான், இந்தி முகத்தோடு போவான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் RSS அமைப்பு தமிழ் முகத்தோடு வர வேண்டி இருக்கிறது. அப்படித்தான் இன்று நாம் தமிழர் கட்சியை உருவாக்கம் செய்திருக்கிறார் RSS ஆடிட்டர் குருமூர்த்தி. ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய கட்டுரை பொது உடைமை தத்துவம் பேசிட்டு இருந்தார். அவர் எழுதினது. இந்த பொதுக்கூட்டம் ஏதோ சீமான் என்ற நபர் தந்தை பெரியாரை அவதூறுபடுத்தி விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த ஒற்றை நபரை எதிர்த்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருப்பதாக யாரும் கருத வேண்டாம். பார்ப்பனியம் எப்போதுமே தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ள தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறது. வரலாறு முழுவதும் அது எழும், அடித்து வீழ்த்தப்படும், மீண்டும் எழும், அடித்து வீழ்த்தப்படும். ஏதாவது ஒரு சக்தியை, ஒரு நபரை கண்டுபிடித்து அவனை முன்னிறுத்தி, அந்த நபரை முன்னிறுத்தி பார்ப்பனியம் மீண்டும் தன் கட்டுமானத்தை நிறுவ முயற்சி செய்யும் அத்தகைய காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். பெரியார் மீது ஏன் இந்த அவதூறு, இந்த தாக்குதல்? பெரியார் என்பவர்தான் பார்ப்பனியத்தின் 2000 ஆண்டுகால மேலாதிக்கத்திற்கு முடிவு கண்டவர், அதை அடித்து வீழ்த்தியவர். பெரியாரை குறிவைக்கிறார்கள், திராவிடத்திற்கு குறிவைக்கிறார்கள், இந்திய அரசியல் சட்டத்தை எதிர்த்து அவர்கள் போர் புரிகிறார்கள். சமூகத்திலே ஜனநாயகத்திற்கு, சமத்துவத்திற்கு, சமூக நீதிக்கு, நீதிக்கு அதிலே உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் அந்த அரசியல் சட்டத்தை நொறுக்க முயற்சி செய்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், கடந்த 15 ஆண்டு காலமாக சீமான் என்ற நபரை பார்ப்பனியம் தன் கையில் எடுத்திருக்கிறது. 2009 மே மாதம் ஈழத்திலே போர் ஒரு முடிவுக்கு வந்தது. பெரிய பின்னடைவை தமிழ் மக்கள் அங்கே சந்தித்தார்கள். ஓராண்டுக்குள் 2010க்குள் பார்ப்பனியம் சீமான் என்பவரை தன் கையில் எடுத்துக்கொண்டது. அவரை முன்னிறுத்தி இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன், ஐயா கொளத்தூர் மணி அவர்கள் மே 2010 ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். தங்க ஊசி என்பதற்காக கண்ணிலே குத்தி கொள்ள முடியுமா என்று கேட்டிருந்தார். திராவிட இயக்கத்தோடு நெருக்கமாக
சீமான் என்பவர் இருந்திருந்தாலும் 2010 அவர் பெரியாருக்கு எதிராக சமத்துவத்தை பேணக்கூடிய பார்ப்பனியத்துக்கு எதிரான திராவிடம் என்ற கருத்தியலை சிதைப்பவராக அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் போன்றவர்கள் இன்று களத்திலே ஏராளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2024 அக்டோபர் மாதம் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சிக்கான மாநாட்டை நடத்தினார். மாநாட்டில் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு நமக்கு தெரியல. ஒரு வரி சொன்னார், திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் 2 கண்கள்னு சொன்னார். அவர் நினைச்சிருக்கலாம், திராவிடம் பேசுறவங்க ஆதரவையும் நம்ம வாங்கிடணும், தமிழ் தேசியம் பேசுறவங்க ஆதரவையும் நம்ம வாங்கிடணும் என்ற நோக்கத்தில் அப்படி கூறியிருக்கலாம். ஆனால் உடனடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உடனே வெடிச்சார். திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்களா? விஷமும் விஷத்தை முறிக்கும் மருந்தும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் என்று ஒரு கேள்வியை முன்வைத்து கோபக்கணலை வீசினார். திராவிடம் என்பதன் பொருளும் அவருக்கு தெரியாது, தமிழ் தேசியம் என்பதன் பொருளும் அவருக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான அந்த உறவு புரிந்திருக்கும். பார்ப்பனியம் நம்முடைய அத்தனை உரிமைகளையும் பறித்த போது திராவிடம் என்ற அந்த தத்துவம், செயல்பாடு, இயக்கம் களத்திற்கு வந்தது. பார்ப்பனியத்தை எதிர்த்து திராவிடம் களமிறங்கியது. திராவிடம் என்றாலே ஆரிய மறுப்பு, பார்ப்பனிய மறுப்பு, அதற்கு எதிரான தத்துவம் என்று பொருள். அந்த பார்ப்பனியம் அரசியல் வடிவம் எடுத்தது, இந்திய தேசியமாக களமாட வந்தது. நீங்க உரிச்சு பார்த்தீங்கன்னா இந்திய தேசியத்தினுடைய உள்ளீடு பார்ப்பனியமாக இருக்கும். அது பார்ப்பனியமாக ஆரியமாக இருக்கும்போது திராவிடம் எதிர்கொண்டது. அது அரசியல் களத்திலே இந்திய தேசியமாக வரும்போது தமிழ் தேசியம் என்பது எதிர்கொள்கிறது. தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்கு முதல் குரல் யாருடையது? தந்தை பெரியாருடையதுதான். 1945 சுதந்திர தமிழ்நாடு என்பதை தெளிவாக இந்த இனத்தினுடைய சுய நிர்ணய உரிமை கோரிக்கையை தெளிவாக ஐயா அவர்கள் வைத்தார்கள். 1938 சேலம் மாநாட்டிலிருந்தே அந்த கோரிக்கை இருந்தாலும் கூட 1945 தமிழ்நாட்டினுடைய விடுதலையை, முழு சுதந்திரத்தை ஐயா பெரியார் அவர்கள் முன்வைத்தார். தமிழ் தேசியம் என்பதன் உள்ளீடு இந்த தேசிய இனத்தின் விடுதலை தானே, தமிழ்நாட்டின் விடுதலை தானே. தமிழ் தேசியம் என்பதற்கு இதை தவிர இன்னொரு பொருள் கிடையாது. இல்ல, ஒருவன் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் பெரியாரை தன் தோளில் தூக்கி சுமப்பான். ஏனென்றால் தமிழ் தேசியத்தினுடைய எதிரியை முதலில் அடையாளம் காட்டியவரும் பெரியார் தான். தமிழ் தேசியம் அடைய வேண்டிய இலக்கை முதலில் முன்மொழிந்தவரும் பெரியார் தான். இந்த உறவு அதற்குள் இருக்கிறது. ஆனால் நிலைமை வேற மாதிரி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களும், இங்கு இல்லாத இளைஞர்களும், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தயவு செய்து மனதில் நிறுத்துங்கள். 1925 RSS தொடங்கப்பட்டது. அவன் மட்டும்தான் இரவும் பகலும் வேலை செய்கிறான், உறங்காமல் வேலை செய்கிறான். ஒரு அகண்ட பாரதத்தை படைக்க வேண்டும் என்கிறான், அதை இந்து ராஷ்டிரம் என்கிறான். அந்த அகண்ட பாரதத்துக்குள் இலங்கையும் அடங்கும் என்கிறான். இந்த பகுதியிலே வர்ணாசிரம தர்மத்தை
மறு கட்டமைப்பு செய்கிறோம் என்கிறான். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அவனவன் தொழிலை அவனவன் செய்வது என்பதை மீள் கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்கிறான். 1925 இருந்து இன்று 2025 100 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 100வது ஆண்டில் இந்து ராஷ்டிரத்தை படைத்து விட வேண்டும் என்பது அவனுடைய இலக்கு. ஆனால் படைக்க முடியல. இங்கு தாமதமாவது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சரி செய்த முடிகிறது. இந்த தமிழ்நாட்டு மட்டும் அவனுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருந்தால், இன்னைக்கு இந்தி தேசிய மொழிங்க இந்தியாவுக்கு, தமிழ்நாடு மட்டும்தான் தடையாக இருக்கிறது. அவனுடைய இந்து ராஷ்டிரத்துக்கு தமிழ்நாடு தடையாக இருக்கிறது. உத்து பார்க்கிறான். இங்கே இந்து ராஷ்டிரத்துக்கு, இந்துத்துவத்துக்கு தடையாக இருப்பது எது என்று பார்க்கிறான். பெரியாரியம், திராவிட கருத்தியல். முதலில் அதை தகர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்து ராஷ்டிரம் என்பது கனவாக போய்விடும். ஆகவே பெரியாரை தகர்ப்பது, பெரியார்ங்கிறது கவசம், இந்த தமிழ் மக்களுக்கு கிடைத்த கவசம். அந்த பெரியாரியத்தை திராவிடம் என்கிற பார்ப்பனிய ஆரிய எதிர்ப்பு தத்துவத்தை அடித்து நொறுக்குவதற்கு, அப்புறப்படுத்துவதற்கு வழிகள் தேடுகிறான். வெவ்வேறு ஆளை நிர்ணயிச்சு பார்த்தான். ராஜாஜி இருந்தார், ஆனால் அவர் காந்தியை மீறி போக மாட்டார். அதன் பிறகு பார்ப்பன தலைவர்களை நம்பி இருந்தார்கள். பார்ப்பன தலைவர்களால் சாதிக்க முடியவில்லை. இல கணேசனால் இங்கே பாஜகவை தூக்கி நிறுத்த முடியவில்லை. அண்ணாமலையை நம்பினார்கள், அண்ணாமலையாலும் காரியமாகவில்லை. ஆகவே பாஜக என்பது தனியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் இப்படி கருதுகிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் ஊரறிந்த கட்சி. அது அல்லாமல் தமிழ்நாடு போன்ற முரண்படக்கூடிய மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் நிறுவனமே, அந்த அமைப்பே நேரடியாக நாமெல்லாம் அறியாத வகையில் கட்சி நடத்துகிறது. நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியா முழுவதும் ராமர் முகத்தோடு போவான், சமஸ்கிருத முகத்தோடு போவான், இந்தி முகத்தோடு போவான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தமிழ் முகத்தோடு வர வேண்டி இருக்கிறது. அப்படித்தான் இன்று நாம் தமிழர் கட்சியை உருவாக்கம் செய்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி. ஆர்எஸ்எஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்தாபகர். அவர்தான் உண்மையில் அந்த கட்சியின் தலைவர். ஆடிட்டர் குருமூர்த்தி நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியதற்கு சிவந்தி ஆதித்தனுடைய தம்பி முறை வேண்டிய டி பாலசுப்ரமணிய ஆதித்தர் சான்று கொடுத்திருக்கிறார். 2019 எழுதினார். 2020 அவருடைய பிளாக் ஸ்பாட்டில் வந்திருக்கிறது. அந்த ஆவணங்கள் கையில் இருக்கின்றன. அவர் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இந்த துக்கலக்களை எழுதியிருக்கிறாரு ஆடிட்டர் குருமூர்த்தி. உடனடியாக ஊடகவியலாளர்களுக்கு அவர் பதில் கூறியிருக்கிறார். அல்ல, நான் சொல்வது உண்மை. சிவந்தி ஆதித்தன் தெளிவா கேட்டுட்டேன். ஆடிட்டர் குருமூர்த்தியும் சோவும் போய் அந்த பெயரை வாங்கி சீமானுக்கு கொடுத்து இந்த கட்சி நடக்கிறது என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய இயக்குனர் ஆடிட்டர் குருமூர்த்தி, அதனுடைய பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள், அதனுடைய பேரறிஞர் ஹச் ராஜா அவர்கள், அறிஞர் பெருந்தகை பாண்டே அவர்கள், அதனுடைய பல்வேறு ஆதரவாளர்கள், ரத்தகத்த துரக பதாதிகள், அவர்களெல்லாம் படையெடுத்து வருகிறார்கள் இந்த தமிழ் இனத்தை வீழ்த்துவதற்கு. எங்களுக்கு 2 வாள்கள் கையில் இருக்கின்றன. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர். உன்னால் எங்களை வெற்றி கொள்ளவே முடியாது, வெற்றி கொள்ளவே முடியாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ் தேசியம் என்பதை விரும்பி
அதில் லயித்து போய் நெகிழ்ந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் நம்பக்கூடிய அந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியமே அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது தமிழ் தேசியம் அல்ல. தமிழ் தேசியம் என்பது விடுதலை கருத்தியல். விடுதலை கருத்தியல் விடுதலை மட்டும்தான் கோரும், சுய நிர்ணய உரிமைதான் கோரும். முதலமைச்சராக ஆவதற்கு அது ஆசைப்படாது. அற்பமாக இந்திய ஏகாதிபத்தியத்திற்குள் 2 கையாலும் வணக்கம் செலுத்திவிட்டு இந்திய ஒருமைப்பாட்டேன் காப்பேன் சத்தியம் சத்தியம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வரும்போது அது தமிழ் தேசியம் அல்ல. தமிழ் தேசியம் என்பது நிமிர்ந்து நிற்கும். தந்தை பெரியார் கேட்டார் அல்லவா, நீ யாரு நான் யாரு, உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம், மரியாதை சொல்ற வெளியேறு என்று சொன்னார் அல்லவா. அவர்தான் சொன்னார், எனக்கு வயசாயிட்டு அதனால நான் வாயால கேட்கிறேன், அடுத்து வருவான் ரத்த சகதியில் நின்று இந்த தமிழ்நாடுக்கு விடுதலை கோருவார்னு சொன்னார்ல. தந்தை பெரியார் கூறினார், பிரபாகரன் விடுதலை கோரினார். அடுத்த தலைமுறை இதுதான் அவங்களுக்கு இடையில உள்ள அந்த உறவு. நீ என்ன தைரியம் இருந்தா பெரியாரோ பிரபாகரனோ பார்த்துருவோம். இந்த வெள்ளாட்டு தானே இதெல்லாம் சர்வ முட்டாள்கள்கிட்ட பேச வேண்டியது. அவர் ஒரு திரட்டி வச்சிருக்கிறார், ஒரு பெருங்கும்பல். நினைச்சதுக்கெல்லாம் கை தட்டுவான், விசில் அடிப்பான். ஆரியத்தை திராவிடம் எதிர்த்ததுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் தெரியுமா, கை தட்டுவான் உடனே. அதாவது எதுவுமே அறியாத ஒரு கும்பல் அங்க இருக்கு. ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்களே என்பதுதான் எங்களுடைய ஆழ்ந்த கவலை. நீ தமிழ் தேசியம் கற்கணும்னு நினைச்சா வா, உட்காரு, நாங்கள் உனக்கு தமிழ் தேசியத்தை கற்றுத்தர்றோம். எங்களுக்கு நீ தேவைதான். தமிழ்நாட்டின் விடுதலையை வென்றெடுக்க மெக்சிகோவில் இல்ல காங்கோ காட்டு குள்ளர்களையா கொண்டு வந்து படை நடத்த போறோம். நீ எங்களுக்கு தேவை. தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க, தமிழ் தேசிய இலக்கை வென்றெடுக்க ஏ இளைஞனே நீ எங்களுக்கு தேவை. ஆனால் ஒரு சாதி தேசியத்தை என் பேருக்கு முன்னாடி என் சாதிய போட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதான் அம்பலப்பட்டு போவதில்லை. உடனே நீ யார் என்பது அம்பலப்பட்டு போவதில்லை. சாதி அதாவது பேருக்கு முன்னாடி சாதியை போட்டுக்க முடியலையா? அப்பெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்படி சாதியை போட்டுக்கிட்டு அப்படி நம்ம போகும்போது கண்டவன்லாம் ஐயோ ஐயா 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 வர்றாங்க அப்படின்னு ஒதுங்கி நிற்பான். எல்லாம் போச்ச இந்த பெரியாருங்கிற கிழவனால என்று நீ அழுகிறாய், அது எங்களுக்கு தெரியும். ஒரு பிராமண அம்மா ஒருத்தவங்க, எனக்கு மரியாதைக்குரியவர்கள், அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு, நல்ல வேளை கணவனை இழந்தவர்கள், பெரியார் பிறந்தார், இல்லாட்டினா என்ன மொட்டை இடிச்சு வெள்ளப்படவை கட்டி மூளையில் உட்காத்தி வச்சிருப்பான்னு. பிராமண பெண்ணாக இருந்தாலும் பெரியாரால் பயனை அடைந்திருக்கிறார். 1929 பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் போட்டார்ல, பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், அப்பதான் அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும்னு. 1929 அவர் தீர்மானம் போட்டார். 1989 தமிழ்நாடு அரசு, அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அரசு இருந்தது, பெண்களுக்கு சமமான சொத்துரிமைன்னு வந்துடுச்சுல்ல. பெண்களுக்கு சமமான சொத்துரிமை கொடுத்து உண்மையிலேயே அதிகாரப்படுத்தியது யார்? அவங்க தான். அப்ப 69% இடஒதுக்கீடு 1920 நீதி கட்சி காலத்தில் தொடங்கி இன்று வரை அது தொடர்கிறது. பதறாங்க கடந்து, ஐயோ படிக்கிறானே, ஐயோ படிக்கிறானே, பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போறானே, நம்ம பாப்பார விட்டு பிள்ளைக்கு சமமா நடக்கிறானே. எதுக்கு படிக்கிற, ஏன் படிக்கணும், படிச்சுட்டு தான் இந்த பட்டமெல்லாம் வாங்கிதான் எல்லாம் பெரிய ஆள் ஆனாங்களா என்று படிக்காதன்னு சொல்லுகிற தலைவர்களை மக்கள் மத்தியில் களை இறக்கி விடுறான். ஆகவே நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய ஒரு அசைவும் மக்களுக்கு எதிரானது, இளைஞர்களுக்கு எதிரானது. வர்ணாசிரம கட்டமைப்பை
மீள் கட்டமைப்பு செய்வதற்கானது. எச்சரிக்கையா இருங்க. தமிழ் தேசியம் பேசுங்கள். உண்மையான தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியம்னே ஒண்ணு கிடையாது. போலி தமிழ் தேசியம்னே ஒண்ணு கிடையாது. தமிழ் தேசியம் என்பது உண்மையானது. இவர்கள் பேசுவது சாதி தேசியம். சாதி தேசியம். நான் இந்த ஜாதியா இருக்கேன், நீ அந்த ஜாதியாரு, நமக்கெல்லாம் குடிப்பெருமை இருக்கிறது. தமிழர் தேசியம் அப்படின்னா என்னையா? அப்படின்னா அவன் ஜாதியா அவங்க இருந்துகிட்டு நாமெல்லாம் ஒத்துமையா வாழணும். நீ சாதியா இருந்தாதான் ஒற்றுமை வராதில்ல, சமத்துவம் வராதில்ல. இரும்பு உலக்கை மாதிரி தமிழர் ஓர்மை என்பது பெற்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற அந்த உளவியலை பெற்றால் தமிழ்நாடு விடுதலை நோக்கி, தேசம் நோக்கி நீ நடைபோடலாம். அது முன் நிபந்தனை. விளக்க மாறி மாதிரி ஒரு சாதியை சேர்த்து சடலை போட்டு கட்டி கையில் வச்சுக்கிட்டா கூட்டலாம், கோட்டை கதவை உடைக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதிகளின் தொகுப்பு தமிழ் தேசிய இனம் அல்ல. சாதிகளின் தொகுப்பு தமிழ் தேசிய இனம் அல்ல. சாதிகளை கழட்டி தூக்கி எறிந்துவிட்டு ஓர்மையோடு ஒன்றுபடும் போது, வேறுபாடு இல்லாமல் ஒன்றுபடும் போதுதான் அதுக்கு பேரு தேசிய இனம்னு பேரு. அதுக்கு தான் தமிழ் தேசம் கோர உரிமை உண்டு. நான் ஒற்றை செய்தியோட நான் இதை நிறைவு பண்ணிக்கிறேன். அதாவது அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய மக்கள் பெருந்திரளா இருக்காங்க. பெரியாரை உயர்த்தி பிடிக்கிற மக்கள் பெருந்திரளா இருக்காங்க. இவங்களை மோத விடணுங்கிறத ரொம்ப காலமா முன்னெடுத்திருக்கான். இப்பவும் நாம் தமிழர் கட்சி மூலமா அதே வைக்கிறான். பெரியாரையும் அம்பேத்கரையும் நீ எப்படி இணைச்சு பார்ப்ப, எப்படி பேசுவேன்னு. இதுக்கு நான் ஒரே ஒரு 4 வரியை மட்டும் படிச்சு காட்டிடுவோம்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய கட்டுரை 2004 எழுதினது. அந்த கட்டுரையிலிருந்து அப்போ அவரு இந்துத்துவத்துக்கு இணக்கமான தமிழ் இந்து தத்துவம்லாம் பேசினவர் அல்ல. அப்போ பொது உடைமை தத்துவம் பேசிக்கிட்டு இருந்தார் அவரு. அப்ப அவர் எழுதினது, பெரியாருக்கு எதிராக அம்பேத்கர் என்று நிறுத்தும் விவாதம் பிற்படுத்தப்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோரும் ஒன்று சேர்ந்து விடாமல் மோதிக்கொள்ள வேண்டும் என்ற நரித்தந்திரத்தின் வெளிப்பாடுதான். இதில் பார்ப்பனிய சதி மட்டுமல்ல, இந்திய தேசிய வெறிச்சதியும் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்காரு. இதான் உண்மை. இப்ப அதை அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு நாத்தாக்காவுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பேராசான். பிரபாகரனையும் பெரியாரையும் எதிரெதிராக நீங்கள் நிறுத்த முடியாது. உங்களுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் என்ன சம்பந்தம்? சீமானுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் அல்லது ஈழ விடுதலைக்கும் என்ன சம்பந்தம்? அம்பலப்படுத்திட்டாங்கல்ல ஒளிப்பதிவாளர், இன்னும் ஒரு எல்லாரும் சேர்ந்து இப்ப சமீபமா பிரபாகரனோடு இணைந்து நிற்கும் அந்த படம் கூட பொய்யானது என்று அம்பலப்படுத்திட்டாங்கல்ல. அவர் எடிட் செய்த இயக்குனர் சங்ககிரி ராஜகுமார் அம்பலப்படுத்திட்டார்ல. புகைப்பட கலைஞர் அமரதாஸ் சொல்லிட்டார் இல்ல, போட்டோ ஷூட் போர்முனை மாதிரி ஷூட்டிங் எடுத்தோம், அதுல எடுத்தது பின்னால கிடக்கு பாருங்க வெள்ளை கலர்ல ரெஃப்ளெக்டரு, அம்பலப்படுத்திட்டாங்கல்ல. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அம்பலப்பட்டா உடனே தலைகுனிவு வரும், வெக்கமா இருக்கும், குற்ற மனப்பான்மை வரும், வெக்க உணர்வு வரும், நிமிந்து அடுத்தவங்களை பார்க்க முடியாது. சீமானுக்கு எதுவுமே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன இப்படி ஒரு மனிதரா இப்படி கூட இருக்க முடியுமா என்று நான் ஆச்சரியப்படுறேன். பிரபாகரனை பெரியார எதிரெதிராக நிறுத்துவது என்பது நியாயமல்ல என்பதில்லை, அது ஒரு நரித்தனம். பிரபாகரனுடைய அவ்வளவு ஈகம், விடுதலை புலிகளுடைய அவ்வளவு ஈகம், ஈழத்தமிழர்களுடைய மாவீரர்களுடைய ஈகம் எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிறது. அது எப்படி நியாயம்? இந்த ஒரு சின்ன நிகழ்வோட நான் என் பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்ம ஊரில் ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்தாங்க.
கார் ஒன்று எடுத்துக்கிட்டான். அந்த புரோக்கரை ஏற்றிக்கிட்டான். பொண்ணு வீட்டுக்காரன் 2 பேர் வந்தான், பின் சீட்டில் உட்கார வச்சுக்கிட்டான். அப்படியே கார் போய்கிட்டு இருந்துச்சு. 4 மாடி கட்டடம் ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நிப்பாட்டுங்க, நான் நிப்பாட்டி, என்ன சிமெண்டெல்லாம் வந்துதா அப்படின்னா. அங்கே என்ஜினியருக்கு ஒன்றும் புரியல. ஓ வந்துதேன்னா. அதான கேட்டேன். இல்லைன்னா சொல்லுங்க, ஃபோன் பண்ணி உடனே அனுப்பிக்கிறேன் நான், வண்டி கிளம்பிட்டு. இன்னொரு இடத்துல மண்ணெல்லாம் வந்துச்சா இல்லையா அப்படின்னா. வந்துட்டுதுங்களே அப்படின்னா. இல்லை அனுப்பலியோன்னு நினச்சேன், இல்லாட்டா அதை இப்போ அங்கே தான் போகிறேன், புட்டிச்சிருவன்ல புடி. பின்னால் இருந்த பொண்ணு வீட்டுக்காரனுக்கு என்னடா இது 4 மாடி கட்டடம், 4 மாடி கட்டடமா பல இடத்துல கட்டிக்கிட்டு இருக்காரு. பின்னால் சொன்னான் சொந்த கட்டடம், சொந்த இடம், சொந்த கட்டடம்னு வேற இவன் சொல்லிட்டான். இன்னைக்கே கல்யாணம் நடத்தணும், இன்னைக்கே பொண்ணு கொடுத்தாகணுங்கிறான் பின்னால் இருக்கிறவன். அந்த திருமண நாளும் வந்தது. திருமண நாளும் வந்தது. எல்லாரும் உட்காந்துருக்கான். திடீர்னு இந்த செய்தியை அம்பலப்பட்டு போச்சு. இந்த பயலுக்கு 5 லட்சம் ரூபா கடன் தான் இருக்கு. ஊரில் கடன்காரங்களாம் தேடிக்கிட்டு இருக்கான். எந்த இடமும் இவனுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே புரோக்கரையும் பிடிச்சிட்டானுவா, அவனையும் பிடிச்சிட்டாங்க. சாத்த போகிற நேரம் எடியா கையன்னா அவன் கேட்டான், என்ன செஞ்சிட்டான் நான் தப்பு? 40,000 மாவீரர்கள் செத்தாங்க, 1,40,000 மக்கள் இறந்தாங்க, அவ்வளவு பெரிய படுகொலை நடந்தது. அவ்வளவு ஈகத்தையும் எண்ணுதுன்னு சொல்லி யாரோ செஞ்ச ஈகத்துக்கு தான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு முதலமைச்சராக்கு என்னன்னு இங்கே ஒருத்தன் கேட்குறானே, அவனை என்ன செஞ்சிட்ட? நான் என்னையா 4 கட்டடத்தை காட்டி ஒரு பொண்ணு தானையா கேட்டேன், எப்படியா தப்பாகும்? நீ அவனை கேட்டுட்டு வா, சீனியாரிட்டி படிங்கிறான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வா, அதுக்கு கம்முன்னு இருக்கிற. யாரோ 4 புண்ணியவான் கட்டடம் கட்டுறான், நான் ஒரு பொண்ணை கட்டுறேன். யாரோ ஒரு 40,000 பேர் செத்தான், முதலமைச்சர் பதவி கேட்கிறான். அப்படி இந்த கேவலத்தை எங்க சொல்வது? நாத்தாக்க கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளியேறுங்க. முதல்ல பார்ப்பனியத்துக்கு துணை நிற்காதீங்க. தமிழ் தேசியம் கத்துக்க வாங்க, கற்றுக் கொடுக்கிறோம். உங்க தலைமைகள் பேசுற பேராசனாக இருந்தாலும் சரி, கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஆசான் சிற்றாசானா இருந்தாலும் சரி, எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் விளக்கமும் எங்கள்கிட்ட நிச்சயமா இருக்கு. அதனால நீங்க இந்த தமிழ் தேசம் என்பது உங்களை நம்பி இருக்கு, அடுத்த தலைமுறையை நம்பி இருக்கு. ஒன்றும் இல்லாததை நம்பி உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. உங்களுடைய சக்தியையும் உழைப்பையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணுங்க. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுங்க. பெரியார் என்பவர் இந்த தமிழ் இனத்துக்கு கிடைத்த கவசம். இது கிடைச்ச கவசம். அது இருக்கிறவங்க நம்மளை வீழ்த்த முடியாது. மகாபாரத கதையில வருமில்ல, கர்ணன் அப்படின்னு ஒருத்தன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறந்தவன். ஏன் அவனை கொல்ல முடியாதியான்னு சொல்லி தேவேந்திரன் சத்தம் விடாம வந்து வேதியர் வடிவத்தில் வந்து, கர்ணா கேட்டதெல்லாம் கொடுப்பாய், அந்த கவசத்தையும் அந்த இந்த குண்டலத்தையும் குடுன்னு அறுத்து வாங்கிட்டு போன பிறகு அவனை பின்னால் கொல்ல முடிந்தது. இந்த தமிழினத்திற்கு கவச குண்டலமாக நமக்கு வாய்த்தவர் பெரியார். பார்ப்பனிய எதிர்ப்பு, திராவிட கருத்தியல், இதை அறுத்தறிஞ்சிட்டீங்க. பார்ப்பனர் பாஞ்சி ஆரியம் நம்மளை கிழிச்சு சுக்குநூறா எரிஞ்சிடும். அந்த நிலை ஒரு காலத்திலும் வராது, அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு இளைஞர்களே, தமிழ் தேசியத்திற்கு வாருங்கள். தமிழ் தேசிய அரசியலின் முன்னத்தியாராக விளங்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் மீது அவருக்கு ஒரு களங்கம் வந்தால் பொங்கி எழுங்கள். அது நமது வரலாற்று கடமை என்பதை வலியுறுத்துகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.